ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சஷ்டிக்குட்டி சேனலில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கோழி குழம்பு வச்சுருப்போம்ல, அந்த குழம்புலேருந்து எடுத்த கறியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஈஸியாக பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசால் பொடி ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இதுக்கு பெப்பர் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம குழம்புலேருந்து எடுத்த கறி மட்டும் தனியாக எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருள வதக்கிடுங்க. இது நம்ம ஏற்கனவே குழம்பு வச்சுருப்போம். குழம்புல இருந்து கறியை மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு கிரேவி வச்ச மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். பெப்பர் சிக்கன்